கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறைமக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பொது காலத்தினுடைய 3வது ஞாயிறு திருப்பலி மறையுரையை கேட்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசுடைய ஆசீரும் அருளும் நிறைவாய் தங்கட்டும். பொது காலத்தினுடைய 3வது ஞாயிறு மறையுரை சிந்தனையை திருத்தந்தையினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இறை வார்த்தையை மையப்படுத்தி இறைவாக்கு ஞாயிறாய் நாம் கொண்டாடுவதனால் இன்றைய நாளினுடைய வாசகங்களையும் இறை வாக்கையும் இணைத்து சிந்திக்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் அங்கமாய் இருக்கிறது. அதுதான் நமக்கு அச்சாரமாய் இருக்க வேண்டும். வார்த்தை மனு உருவானார், அவர் நம்மிடையே குடிகொண்டார். அப்போ வார்த்தையானவர் நம்மிடம் குடிகொண்டிருப்பதனால் உயிரோடு வாழுகிற அந்த இறை வார்த்தையை நம்ம எவ்வளவு தூரம் நேசிக்கிறோம், எவ்வளவு தூரம் அதை வாழ்வாக்க துடிக்கிறோம் என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மகிமை இருக்கிறது. ஆக இறை வார்த்தை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய குடும்பத்தினுடைய உறவுகளினுடைய மையமாக வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளினுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாய் மைய சிந்தனையாய் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆக இறை வார்த்தையை பற்றி நம்ம சொல்றதுனால ஒரு சின்ன ஒரு நகைச்சுவையான நிகழ்வு அல்லது உண்மையான நிகழ்வு என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பங்கு சாமியார், அவருக்கு இப்படி ஒரு பழக்கம், ஒவ்வொரு வாரமும் திருப்பலிக்கு வருகிற பொழுது அடுத்த வாரம் என்ன மறையுரை நான் தரப்போகிறேன் அப்படின்றத முன்கூட்டியே மக்களுக்கு தலைப்பை சொல்லி விடுறது அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு அடுத்த வாரம் இப்படி ஃபாதர் சொல்றாரு, அடுத்த வாரம் நான் உங்களுக்கு பொய் அப்படின்ற ஒரு பாவத்தை பற்றி நான் சின் ஆஃப் லை, அந்த பொய் என்கிற பாவத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால நீங்கள் எல்லோரும் அடுத்த வாரம் வருகிற பொழுது தவறாமல் மார்க்கு நற்செய்தியினுடைய 17வது அதிகாரத்தை வாசித்துட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அப்போ சொன்னார், எல்லாரும் வாசிச்சுட்டு வந்திருக்கணும், அப்போ தான் நான் சொல்லுகிற மறையுரை உங்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும், அந்த பொய்யினுடைய கனாகனத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருகிறது, மக்கள் எல்லோரும் ஆலயத்தில் கூடிட்டாங்க. அப்போ சாமி மறையுரைக்கு முன்பாக கேட்கிறார், நான் கடந்த வாரம் உங்களிடம் ஒரு வீட்டு பாடத்தை போல சொல்லி அனுப்பியிருந்தேன், எல்லோரும் மார்க் நற்செய்தியினுடைய 17வது அதிகாரத்தை வாசித்து வந்திருக்க வேண்டும் என்று சொன்னேன், வாசித்தவர்கள் மட்டும் கை உயர்த்துங்கள் என்று பங்கு சாமியார் சொல்றார். அப்போ கூட்டத்தில் எல்லாரும் ஒருத்தனை பார்க்குறாங்க. அப்போ எல்லாருமே கை தூக்கிட்டாங்க. திருக்கணுன்னே ஃபாதர் சொன்னாராம், உண்மையிலேயே இன்றைக்கு நான் இந்த பொய் என்கிற பாவத்தை பற்றி பேசுவது மிகவும் சால சிறந்த ஒரு தலைப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் பைபிளில் மார்க் நற்செய்தியில் 17வது அதிகாரம் ஒரு அதிகாரமே இல்லை, 16 அதிகாரம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அதனால் நீங்கள் எல்லோரும் பொய்யராக இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்னுடைய மறையுரை மிகவும் உகந்ததாக இருக்கும் என்று சொல்லி தி சின் ஆஃப் லை அப்படின்ற அந்த மறையுரையை கொடுத்ததாக சொல்லுவார்கள். இருக்கிற புத்தகத்தை நம்மளால் படிக்காத போது இல்லாத புத்தகத்தை நம்ம எதுக்கு படிக்க துடிக்கணும்? விவிலியம் ஒரு பொக்கிஷம், இறை வார்த்தை அது வாழ்வு தரும் ஒரு வடிகால் அப்படின்ற அடிப்படையில் இன்றைய நாளினுடைய நற்செய்தியை நாம் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். இயேசுடைய சீடர்களில் முதல் 4 பேரை அழைத்ததைத்தான் இந்த நாளில் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? அந்த 4 பேருடைய அழைப்பில் இருக்கிற அந்த ஆழத்தை இன்னைக்கு நம்ம யோசிக்க போறோம்னு பார்த்துக்கோங்களேன். பேதுரு அழைக்கிறார், அந்திரே அழைக்கிறாரு, யாக்கோபு அழைக்கிறார், யோவான் அழைக்கிறார். இந்த 4 பேரும் அழைக்கப்படுகிறார்கள். இயேசுடைய ஒட்டுமொத்தமான அந்த அழைப்பையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாரை அழைக்கிறார் அப்படின்ற கேள்விதான் முதல் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரணும். யாரை ஆண்டவர் அழைக்கிறார், யாரை இயேசு அழைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா எளியவர்களை அழைக்கிறார், இயலாதவர்களை அழைக்கிறார், எளியவர்களை அழைக்கிறார், இயலாதவர்களை அழைக்கிறார். அதையும் கடந்து தன்னையே தஞ்சம் என்று நினைத்து இருப்பவர்களைத்தான் அவர் அழைக்கிறார். இந்த 3 விதமான ஆட்களை அழைக்கிறார். படிக்காதவர்களாக, அங்கீகாரமற்ற அதிகாரமற்றவர்களை அவர் அழைக்கிறார். இப்படி பாருங்களேன், இயேசுடைய சீடர்கள் கல்வி அறிவில மேம்பட்டவர்கள் அல்ல, சமூக அங்கீகாரம் பெரிதாய் கிடைக்கப்பெறாதவர்கள், அதிகாரமற்றவர்கள், அவர்களைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். ஏன் அழைச்சார் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். எத்தனையோ படித்தவர்கள் இருக்கிற பொழுது, ஏன்னா அவருடைய காலங்கள் மிக குறுகியது. ஒரு 3 ஆண்டு காலம்தான் அவர் பணி செய்ய போகிறார். இந்த 3 ஆண்டு காலத்தில் தான் கொடுக்கிற செய்திகளை கேட்பதற்கும், தன்னோடு இருந்து தன்னுடைய வாழ்வியலை அறிந்து உணர்ந்து அதை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய நல் மனிதர்களாக இருப்பதற்கு அறிவு ஒரு தேவை என்பதையும், சமூக அங்கீகாரம் பெற்ற குடும்பங்களிலிருந்து ஆட்களை தேட வேண்டும் என்று ஆண்டவர் ஒருபோதும் நினைக்கவில்லை. நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா? இயேசுடைய அந்த பிறப்பை விட்டு செய்திகளில் பார்த்தீங்கன்னா ஜீனியாலஜி லிஸ்ட் பெருசா இருக்கும். எதுக்கு அவ்வளோ பெரிய லிஸ்ட்டை அங்க இடத்துல கொடுக்குறாங்க? எதற்காக அப்படின்னா அந்த பிறப்பின் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுக்கு அங்கே மகிமை இருக்கிறது, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும்.
ஆனால் இயேசு தான் அழைத்த இந்த 4 பேர்லையும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜீனியாலஜி லிஸ்ட் அவ்வளவு பெருசா இல்லை. அங்கீகரிக்கப்படாத மனிதர்கள், அதிகாரமற்ற மனிதர்கள், அறிவற்றவர்கள் சொல்ல முடியாது, எளியவர்கள் என்றுதான் சொல்ல முடியும். படிக்கிற அறிவற்றவர்கள், பகுத்தறிவு இருக்கிறது, பட்டறிவு இருக்கிறது, ஆனால் எழுத்தறிவு என்பது அவர்களுக்கு இல்லை. எழுத்தறிவில்லாத, அதிகாரமற்ற, அங்கீகாரம் பெறாத மனிதர்களைத்தான் இயேசு ஆண்டவர் தேடுகிறார். ஏன், எதற்காக, எதற்கு இப்படிப்பட்ட ஒரு செலக்ஷனை இயேசு ஆண்டவர் இன்றைக்கு வைத்திருக்கிறார்? தெரியும், 3 ஆண்டுகள் தான் நான் பணி செய்ய போகிறேன், 3 ஆண்டுகள் தான் வாழப்போகிறேன். இதை உத்வேகத்தோடு எடுத்து செல்வதற்கு இவர்கள் எப்படி சரியாக வருவார்கள் என்று யோசிக்காமல் இவர்களை தேடி சென்று பிடிக்கிறார். அந்த நாட்களில், இயேசுடைய காலங்களில் குரு என்பவர் தனக்கென்று ஒரு இடத்தில், ஒரு மடத்தில் இருப்பார். அவரை பின்பற்ற விரும்புகிறவர்கள், அவருடைய போதனையை விரும்பக்கூடியவர்கள் எல்லோரும் அவரை தேடி சென்று அவரையிடம் போய் தனக்கான அந்த விண்ணப்பத்தை வைப்பார்கள். ஐயா, என்னை உங்களுடைய மாணவராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இவர்கள் தான் விண்ணப்பத்தை வைப்பார்கள். ஆனால் இயேசுடைய வாழ்க்கையில அவருடைய சீடத்துவம் வித்தியாசமா இருக்குது. இவர் தான் தேடி தேடி போய் ஆட்களை பிடிக்கிறார். இப்போ ஒரு இடத்துல குரு இருந்துகிட்டு மாணவர்கள்லாம் அவரை தேடி வருகிற பொழுது, சரி அவர் யாருன்னு தெரியாது, சரி வாப்பா வந்துட்ட என்னோட இரு அப்படின்னு இல்லாம அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இயேசு அவரே தேடி செல்கிறார் என்று சொன்னால் சிரத்தை எடுத்து போகிறார். அப்ப இருக்கிறதுலே பெஸ்டா தானே போய் பார்க்கணும். ஆனால் அவர் அப்படி போகல பாருங்களே. அதிகாரமற்றவர்களையும், அங்கீகாரமற்றவர்களையும், படிப்பறிவற்றவர்களையும் அவர் தேடி போகிறார். எதற்காக என்பதை இன்றைக்கு நடக்கிற சூழ்நிலையில வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். படிக்காதவர்கள் எதையும் என்ன சொல்றது, சூட்சுமமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். தனக்கு அதிகாரமும் இல்லை, அங்கீகாரமும் இல்லை. என்னை அழைத்தவர் எனக்கு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார், என்னை அழைத்தவர் எனக்கு ஒரு அதிகாரத்தை தர காத்திருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கிற பொழுது அவர் இயேசுவோடு அவர்கள் பயணிப்பார் என்று இயேசு நம்பினார். அது நடைபெற்றது. இயேசுவோடு இருப்பதற்கு முன்பாக, இயேசுவால் பெயர் சொல்லி அழைப்பதற்கு முன்பாகத்தான் அவர்கள் அறிவற்றவர்களாக, அங்கீகாரமற்றவர்களாக, அதிகாரமற்றவர்களாக இருந்தார்கள். இயேசுவோடு இணைந்த பிறகு அவருக்கு பிறகு அவர்களுடைய அறிவாற்றல் விரிந்து நிற்கிறது, அவர்களுக்கான அங்கீகாரம் பெருகுகிறது. அவருடைய அதிகாரமும் சொல்வன்மை உள்ள அதிகாரமாக, ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஒரு அதிகாரமாக அவர்கள் மாறி நிற்கிறார்கள். எளிய மனிதர்கள் எப்பொழுதுமே தன்னை அழைத்தவருக்கு, தனக்கு அங்கீகாரம் கொடுத்தவர்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு யதார்த்தமா இன்றைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கி வர சூழ்நிலையில இந்த ஒரு காட்சி ரொம்ப அழகாக நமக்கு புரிந்து போகும் என்று நினைக்கிறேன். இந்த கடந்த 4.5 ஆண்டுகளாக, கடந்த தேர்தல் முடிந்து புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த 4.5 ஆண்டுகளாக கட்சிகளுக்குள்ளாக பலவிதமான குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்சியிலிருந்து, தாய் கட்சியிலிருந்து ஒரு செய் கட்சி பிறகும், அல்லது இந்த கட்சியினுடைய தலைமை சரியில்லை என்று அதிலிருந்து பிரிந்து போனவர்கள் இருக்கிறார்கள். தலைமையிலிருந்து இந்த கட்சியினுடைய உட்கூறுகளை, அந்த சாராம்சத்தை இந்த கட்சி இழந்து விட்டது, அதை நான் திருத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியிலேருந்து வெளியில போறவங்க, தலைவரோடு முரண்பட்டு வெளியே போவார்கள், அல்லது அந்த தலைமைத்துவத்தோடு முரண்பட்டு வெளியே போவார்கள். கோட்பாடுகளோடு இருந்து முரண்பட்டு வெளியில போனவங்க எல்லாருமே இந்த தேர்தல் நெருங்கி வருகிற இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, 4.5 ஆண்டுகள் முடிகிற இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சமரசமான ஒரு பதிலை மழுப்பலா சொல்லிட்டு அப்படியே திரும்பி சேர்ந்து கொள்வாங்க. ஏன்னா அடுத்த எலெக்ஷனை சந்திக்கணும், அடுத்த தேர்தலை சந்திக்கணும். இதுல பாருங்க, இதுல சமரசம் செய்யறது யார் அப்படின்னா தலைவர்கள் தான் சமரசம் செய்வார்கள். எந்த ஒரு தலைவரை அவமானப்படுத்தி எவ்வளவு தூரம் கீழ்த்தரமா பேச முடியுமோ அவ்வளவு தூரம் பேசி, இன்னமே எனக்கு அவனுக்கு ஒட்டு உறவு இல்லை அப்படின்னு சொல்லி பேசி வெளியில போனவங்க இன்றைக்கு ஒரு அதிகாரம், ஒரு தேர்தல் வருகிற பொழுது, தனக்கென்று ஒரு ஆதாயம் வருகிற பொழுது சேர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் அடிநிலையில் இருக்கிற அந்த தொண்டர்களை பாருங்கள், அவருடைய மனநிலை அப்படி இருக்காது. கடைசி வரையில் அவர்கள் கொண்ட கொள்கையில் நிலைத்திருப்பார்கள், கடைசி வரையில் அவர்கள் கொண்டிருக்கிற கோட்பாடுகளில் நிலைத்து நிற்பார்கள். ஏனென்றால் அவர்கள் எளியவர்கள், அதிகாரமற்றவர்கள், அங்கீகாரம் இல்லாதவர்கள். அதிகாரமுடையவர்கள், அதிகாரத்தை சுவைத்தவர்கள், அங்கீகாரத்தை முழுமையாய் பெற்றவர்கள். இப்படி ஒரு சூழல் வருகிற பொழுது எல்லா சமரசத்தையும் பண்ணிட்டு பங்காளிகளை போல சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைய தமிழக அரசியலிலும் சரி, உலக அரசியலிலும் அதை நாம் பார்க்கிறோம். அதனால் தான் இயேசு, எனக்கு படித்தவர்கள் தேவையில்லை, எனக்கு அங்கீகாரம் உள்ளவர்கள் தேவையில்லை, அதிகாரத்தை சுவைத்தவர்கள் தேவையில்லை, அதிகாரத்தை இதுவரை கண்டிராத, ஒருபோதும் நிலையான ஒரு அங்கீகாரத்தை பெற்றிராத, கல்வி அறிவு இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரு பொது புத்தி நிறைந்த ஞானம் உள்ளவர்களுக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் பேதுருவையும், அந்திரேயாவையும், யோவானையும், யாக்கோப்பையும் தன்னுடைய சீடர்களாக அழைக்கிறார். இவர்களை மட்டுமல்ல, இவர்களோடு இருந்த எல்லாரும், இயேசுவால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த சித்தாந்தம் நிறைவாக பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததாக பாருங்களேன், இதுல
எதற்காக அழைத்தார் அப்படின்றது அடுத்த கேள்வியாக வருகிறது. என்னது? எதற்காக அழைத்தார்? இதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இயேசுவால் அழைக்கப்பட்ட அந்த 4 பேருமே மீனவர்களாக இருக்கிறார்கள். ஏன் மீனவர்களை இயேசு ஆண்டவர் அழைத்தார்? அது ஒரு சிம்பாலிக்கா அதில் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறார் இயேசு ஆண்டவர். யூத பாரம்பரியத்தின் அடிப்படையில் மீன் பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த ஃபிஷிங், அந்த மீன் பிடித்தல் தொழில் என்பது தீர்ப்பிடுதலுக்கும் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றதற்கும் கற்பித்தலுக்கும் அடையாளமாக பார்க்கப்படும். எப்படி ஒரு மீனை பிடிக்கிற பொழுது வலையை போட்டு அந்த மீன்களை எல்லாம் கடற்கரையிலிருந்து வெளியில எடுத்து ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாக அல்லது முழுவதுமாக அந்த இருளில் இருந்து வெளிநிலைக்கு வருகிறதோ, அதே போலத்தான் இந்த மீனவர்கள் அந்த மீன்களை பிடித்து வெளி சேர்க்கிறார்கள். இங்க இயேசு என்கிற வலையை கொண்டு இருளில் இருக்கிற மக்களை முழுமையாக கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்கு தீர்ப்பிட்டு வாழ்வுக்கான ஒரு கற்பிதத்தை தரக்கூடிய ஒரு தொழிலாய் மீனவர் தொழில் இருக்கிறது. அதனால் தான் மீனவர்களை இயேசு அழைத்தார் என்றும் ஒரு விதமான சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ நம்ம என்ன முதல்ல பார்க்கிறோம் அப்படின்னா, யாரை அழைத்தார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ எதற்காக அழைத்தார் அப்படின்றத பார்க்கிறோம். அதற்கான வசனம், ஒளியாகவும் ஒளி ஏற்றுபவர்களாகவும் இருப்பதற்காகத்தான் இயேசு இந்த சீடர்களை அழைக்கிறார். ஒளியாகவும் ஒளி ஏற்றுபவர்களாகவும் இருக்க, நானும் ஒளியாக இருக்க வேண்டும், அந்த ஒளியை பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையில நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு செய்தி. அன்னை தெரசா தன்னுடைய புதிய ஒரு மடத்தை உருவாக்குவதற்காக ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அந்த மடத்துக்கு இருக்கிற அந்த தெருவில் அந்த ஒரு சில வீடுகளை அந்த அம்மா போய் சந்திக்கும் போது ஒரு வீடு ரொம்பவும் இருட்டாக இருந்திருக்கிறது. அந்த வீட்டுக்குள்ள ஒரு அறை, அந்த வீட்டுக்குள்ள ஒரு மனிதர் இருள் சூழ்ந்த நிலையிலே, ஒழுங்கற்ற நிலையில், அங்கொன்றும் எங்கொன்றுமாக பொருட்கள் எல்லாம் சிதன்ற நிலையில் ஒரு மூலையில ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்போ மதர் தெரசா உள்ள அந்த வீட்டுக்குள்ள அன்னை தெரசா போன உடனே அவருக்குள் ஒரு விதமான ஒரு சஞ்சலம் ஏற்படுகிறது. யார் இந்த வீட்டுக்குள்ள என்று கத்துகிறார். அப்போ அன்னை தெரசா உள்ள போகிறார்கள். ஏன் உங்க வீடு இப்படி இருக்குது? நான் உங்களை தான் பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னையை பார்க்கறதுக்கு நீங்க யார்? என் உடன்பிறப்புகள் என்னை வந்து பார்க்கவில்லை, என்னுடைய நான் பெற்றவர்கள் என்னை பார்க்கவில்லை, நீங்கள் எதற்காக என்னை பார்க்க வருகிறீர்கள் அப்படி என்று சொல்லி கேட்கிறாங்க. இல்லை, நீங்க தனியா இருக்கிறீங்களே, உங்களுக்கு உதவி செய்யலாம் என்று நினைத்தேன். இப்படி பொருட்கள் எல்லாம் அங்கே அப்படி கிடக்குதே, இதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சு வச்சுட்டு போகலாமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்புதல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முதல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. இப்போ நான் கட்டாயம் செய்யணும்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்ல உடனே சரி செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி வச்சுட்டு அந்த அம்மா சொன்னாங்களாம், என்கிட்ட ஒரு நல்ல ஒரு விளக்கு இருக்கிறதே, அந்த விளக்கை ஏற்றலாம் என்று நினைக்கிறேன். அந்த விளக்கு தூசி பிடித்து போய் அந்த விளக்கில் எண்ணெய் இல்லாமல் திரியெல்லாம் அணைந்து மக்கி போய் இருக்கிறதே அப்படின்னு அன்னை தெரசா அம்மா அந்த பணக்காரர்கிட்ட கேட்குறாங்க. நான் விளக்கெல்லாம் ஏற்றுறதில்லை, தூக்கி வெளியில் போடுங்க, நான் வேணா ஏற்றிட்டு போவா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அன்னை தெரசா அம்மா, சரி உங்களுக்கு விருப்பம்னா செய்யுங்க. அப்புறம் அம்மா அதை ஃபுல்லாக தொடச்சி அதற்குள்ளே எண்ணெய் ஊற்றி அந்த திரியெல்லாம் லைட்டாக மேலே தூக்கி வச்சு அதில் ஒரு திரியை கொளுத்தி வச்சுட்டு போனாங்களாம். இந்த திரி அணையாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களாம். அப்போ அந்த ஐயா கேட்குறாரு, இன்னைக்கு நீங்கள் வந்து விளக்க ஏற்றிட்டீங்க, நாளைக்கு இந்த விளக்கை யார் ஏற்றுவா அப்படின்னு சொல்லி ஒரு இறுகிய மனநிலையோடு சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் ஏற்றி விட்டீர்கள், நாளைக்கு இந்த விளக்கை யார் ஏற்றுவார்? அப்போ அம்மா சொன்னாங்களா, கவலைப்படாதீங்க, என்னுடைய மடத்திலிருந்து 2 சகோதரிகளை வர சொல்லி உங்களுக்காக இந்த திரியை நான் ஏற்ற சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அடுத்த நாள் 2 அருட்சகோதரிகள் வந்து அந்த விளக்கை எல்லாம் ரெடி பண்ணி அந்த விளக்கை வந்து ஏற்றி வச்சுட்டு போனாங்களாம். அப்போ அவர் கேட்டாராம், எனக்குள்ளாக முதலாக ஒரு திரியை ஏற்றினார்களே அந்த சகோதரி எங்கே அப்படி என்று சொல்லி கேட்டார்களாம். அவர்கள் மடத்தில் இருக்கிறார்கள், அவரிடம் போய் சொல்லுங்கள், அவர் ஏற்றிய திரி எனக்குள் இன்னும் எரிந்து கொண்டு இருக்கிறது என்று. எப்படி? முதலாக ஒரு சகோதரி வந்து என்னுடைய வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றினார்களே, அவர்கள் ஏற்றிய திரி எனக்குள் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். பிரியமான இறைப்பிள்ளைகளே, ஆண்டவர் அப்போஸ்தலர்களை அழைத்தது ஒளியாகவும் ஒளி ஏற்றக்கூடியவர்களாகவும் இருப்பதற்காகத்தான். வார்த்தையாகவும் அந்த வார்த்தையை கொடுக்கக்கூடியவர்களாகவும் அதை வாழக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த சீடர்களை அழைத்து அவர்களுக்கான பணியை கொடுக்கிறார். என்ன பணி? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள். அந்த நற்செய்தி என்பது என்ன? கடவுளுடைய வாக்கு. அந்த வாக்கு என்பது என்ன? அமைதி, சமத்துவம், சகோதரத்துவம் என்பதுதான் அந்த வாக்காக இருக்கிறது. அதில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், இவர்களை எல்லாம் அழைத்ததன் நோக்கம் தன்னை பின்பற்றுவதற்காக. எதற்காக? தன்னை பின்பற்றுவதற்காக. தன்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் தன்னலம் துறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் இன்றைய நாளினுடைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது.
அந்த தன்னலத்தை துறப்பதற்கு இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய சவால்களைத்தான் 2வது வாசகம் வெளிப்படையாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதை ஒரு 2 வசனத்தை வாசிக்கலாம் நினைக்கிறேன். நீங்கள் ஒத்த கருத்துடையவராயிருங்கள். கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் ஒத்த கருத்துடையவர்களாக இருங்கள். பேதுருவை போல, அந்திரேயாவை போல, யாக்கோபு யோவானை போல ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிறீர்களா? ஒத்த கருத்துடையவராக இருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனால் சொல்லுகிறார், ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டவர்களாக இருந்தல். என் அன்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். நான் இதை சொல்ல காரணம், உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்தவன் என்றும் அப்போஸ்தலரை சார்ந்தவன் என்றும் அப்போலோவை சார்ந்தவன் என்றும் நீங்களுக்குள் சண்டையிடுகிறீர்கள். அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தது நான் அல்ல, தூய ஆவியார் தான் கொடுத்தார். பிளவுகள் இன்றி ஒற்றுமையோடு இருங்கள் என்று அந்த இடத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். கிறிஸ்துவில் பிரியமான இறைப்பிள்ளைகளே, எங்கு பிளவுகள் இருக்கிறதோ, எங்கு பிரிவினைகள் இருக்கிறதோ அங்கு கிறிஸ்து இல்லை. எங்கு பிரிவினைகளும் பிளவுகளும் இருக்கிறதோ அந்த திருச்சபையானது கிறிஸ்து இல்லாத திருச்சபையாய் மாறி போகும். அப்படி என்று சொன்னால் கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவமாய் அது மாறிவிடுகிறது. இன்றைக்கு பிளவுகளும் பிரச்சனைகளும் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றுபட்டு இருங்கள், என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லுகிறார். அதற்குத்தான் என் வார்த்தையை உங்களுக்கு ஒளியாக கொடுத்திருக்கிறேன், அதை வழியாக கொடுத்திருக்கிறேன், அதைத்தான் வாழ்வாகவும் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு சில இடங்கள்ல எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, பிளவுகள் எவ்வளவு தூரம் வளர்ச்சியை பின்னோக்கி இழுக்கின்றது என்று. பல பங்குகளில் பங்கு ஃபாதர்ஸ் பங்கு சாமியார்கள் நிறைய திட்டங்களை வகுக்கிறார்கள். பங்குனுடைய வளர்ச்சியை பொருட்டு. இல்லை, எங்கள் பங்குச்சாமியார் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லக்கூடாது. எல்லா பெரும்பாலும் நான் சொல்லுகிறேன், நிபந்தனைகளுக்கு ஒருபோதும் நான் பதில் சொல்லவே முடியாது. இப்போ பங்கு தந்தையர்கள் அந்த ஒரு பங்குல 5 ஆண்டுகள் இருக்க போகிறோம் என்று சொன்னால் ஒரு 5 ஆண்டு திட்டத்தை உருவாக்குகிறார்கள். அந்த 5 ஆண்டு திட்டத்திற்குள் ஓராண்டு திட்டம் என்றும் உருவாக்குவார்கள். லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்ற மாதிரி உருவாக்கி அந்த ஓராண்டுக்குள்ள இந்தந்த குழுவினருக்கு என்னென்ன செய்யணும், இளைஞர்களுக்கு என்ன செய்யணும், குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், பெரியவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பல திட்டங்களை தனக்குள் தீட்டி கொண்டு வருகிறார்கள். திட்டம் தீட்டுவதற்கு அவர்கள் எடுக்கிற நாட்களை காட்டிலும் காலத்தை காட்டிலும் அந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வாங்குவதற்கு இன்னைக்கு அவ்வளவு நேரத்தை செலவிட வேண்டி இருக்கிறது. இது எல்லா இடத்துலையும் பார்க்கிறோம். நான் இருக்கிற இந்த நாட்டிலையுமே பிலிப்பைன்ஸ்லையுமே நம்ம பார்க்கிறோம். ஒரு திட்டத்தை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னால் அது ஒப்புதலுக்கு வருகிறது. யாருடைய ஒப்புதலுக்கு வருகிறது? பங்கு பெறவுடைய ஒப்புதலுக்கு வருகிறது. நம்ம எல்லாருமே ஒத்துக்கிற வேண்டும். வேற கையில் 5 விரல் ஒரே மாதிரி இல்லை. ஆனால் பங்கு தந்தை ஒரு திட்டத்தை அல்லது யாரோ ஒருவர், பங்கு தந்தைன்றதை விடுங்க, பொது நலனை முன்னிட்டு அது பொது நலனுக்காக ஒருவர் ஒரு காரியத்தை ஒரு திட்டத்தை முன்னிறுத்துகிற பொழுது அந்த குழுவிலிருந்து அங்கீகாரம் பெறுவதற்குத்தான் பல நாட்கள் ஆகிறது. ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய அதிகார பலத்தை காமிப்பதற்கும் தான் யார் என்பதை காமிப்பதற்கும் அவர்கள் கொடுக்கிற பிரச்சனைகளுக்கு அடிப்படையில் அதையெல்லாம் மீறி அந்த திட்டம் செயலாக்கத்துக்கு வருவது அவ்வளவு கடினமாக இருக்கிறது என்பதனால்தான் இன்றைக்கு நல்ல திட்டங்களை வைத்திருப்பவர்கள் கூட அதை செயலாக்குவதற்கு துணிவு அற்றவர்களாக அல்லது துணியாமல் அவர்கள் சற்று காலம் தாழ்த்தக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? நமக்குள் இருக்கிற அந்த பிளவுகள். நான் என்கிற எண்ணம், நான் சொல்றது தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இது நடந்தா எனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று நினைக்கிறது. இது நடக்கிறதுனால என்னுடைய பெயர் வெளியில வருமா அப்படின்னு நினைக்கிறது. இப்படியெல்லாம் நினைக்கிற பொழுது திட்டங்கள் அடிபடுகிறது. வளர வேண்டிய திருச்சபை பின்னோக்கி இழுக்கப்படுகிறது. அங்குதான் கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவமாய் அது மாறி போகிறது. இப்படி கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவம் கிறிஸ்துவின் கிறிஸ்தவமாய் மாறுவதற்கு தான் திருத்தந்தையானவர் நமக்கு இறை வார்த்தையை மையப்படுத்த வேண்டும் என்று அழைக்கிறார். என்ன இறை வார்த்தை இன்றைக்கு மையப்படுகிறது? ஆண்டவருடைய அழைப்பின் வார்த்தை இன்றைக்கு மையப்படுகிறது. என்னை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவை பின்பற்றி வருகிற பொழுது அந்த கிறிஸ்தவம் கிறிஸ்துவின் கிறிஸ்தவமாய் மாறும். பிளவுகள் இல்லாமல் ஒன்றுபட்ட ஒரு இறை சமூகமாய் மாறும். அப்பேற்பட்ட இறை சமூகத்தை உருவாக்க என்னால் முடிந்த ஒரு துளி அடியை நான் எடுத்து வைக்கிறேன் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நினைக்கிற பொழுது இந்த திருச்சபையினுடைய வளர்ச்சி பெரிதாகும். இந்த திருச்சபையினுடைய செயல்பாடுகள் இன்னும் வீரியப்படும். இந்த கிறிஸ்தவத்தினுடைய சாரம், இந்த கிறிஸ்து பலரால் அறிந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காலங்களும் நேரங்களும் கனிந்து வரும் என்கிற ஒரு ஆழமான சிந்தனையோடு இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென்.